இந்தா உன்னுடைய சான்றிதழ், அப்புறம் உன்னுடைய சிபாரிசு கடிதம் குவீன் விக்டோரியா கல்லூரிக்கு. ஆனால் நிஜமா அது உனக்கு இப்போ தேவையில்லை. சிஸ்டர் ரொம்ப நன்றி. நீ சாதிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு எதிராக எவ்வளோ தடைகள் இருந்தும் நீ சாதிச்சு காட்டிட்ட. யாருக்கும் தெரியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. யாருக்கும்னா என்னை தவிர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சிஸ்டர். லாயராக ஆகிற கனவு நிஜமாக நடக்கலான்னு தோணுது. போயிட்டு வரேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. சக்தி, ஜூன் 24 8 மணி நீ இங்கே இருக்கணும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறக்காமல் சொல்லிவிடு. நான் முறையாக அவங்களுக்கு கடிதமும் அனுப்புவேன். அந்த விழா இந்த ஆண்டிற்கான சிறந்த வெளியேறும் மாணவருக்காக. சிஸ்டர் ரொம்ப நன்றி. பாட்டி, அம்மா எப்போ வருவா? எனக்கு தெரியலடிம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சக்தி அக்கா ஃப்ரெண்டு வீட்ல பட்டாசு வெடிக்கிறாங்க போல. இன்னைக்கு வான வேடிக்கையா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பண்டிகையா? இல்லடா, பிங்கி பாஸ் ஆனதை கொண்டாடுறா. ஓ, வந்துட்டியம்மா? பாவம், சக்தி உனக்காக காத்துட்டே இருந்தா. சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, பீச்சுக்கு போலாம். ரெடி ஆகிட்டு வரேன். அம்மா, ஸ்ரீகாந்தி கூட்டின்னு போகலாமா? சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை சக்தி, நீயும் நானும் மட்டும்தான். ஓகே.
உன் படிப்பு நிறுத்தணும் சக்தி. சக்தி, நீ மேலே படிக்க முடியாது. என்னம்மா சொல்ற? உன் காலேஜ் கனவை விட்டுடு சக்தி. என்கிட்ட பண்ண சுத்தமாக இல்லை. நீ வேலைக்கு போகணும். டைரக்டர் ஸ்ரீதரோட படத்தில் ஹீரோயினாக நடிக்க உனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ நடிக்கணும். படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒத்திகை பார்க்கணும். அதுக்கு மலர் உனக்கு ஒத்தாசையாக இருப்பா. சக்தி, என்னை சத்தம் போட வைக்காது. சண்டை வேண்டாம். சொன்னதை நீ செய்யணும். எப்படி எப்போ என்ன பார்த்தார் அந்த டைரக்டர்? உன் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஓ, அலமேலோட அப்பாவா? ம், நீ நடிக்க போகிற படத்துக்கு அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நமக்கு அந்த ஆளுங்களில் ஒரு தெரிஞ்ச முகம் நல்லது தானே. ம், நீ எப்போம்மா இந்த முடிவு எடுத்த? இதெல்லாம் வேண்டான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் சக்தி. தெரியுமே. உனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு கூட இந்த குடும்பம் ஓடுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ஸ்கூலில் என்னையே சேர்த்த பின்ன கடைசியில் கோமாளி மாதிரி வேஷம் போட்டு ஆடுறதுக்கு தானா? நீ கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி. ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? நான் பகவான்கிட்ட எவ்வளோ வேண்டின்னு இருக்கேன் தெரியுமா? அதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலையம்மா. உனக்காக வேண்டிண்ட உன் பொண்ணுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கு போகலாமா? போகிறோம். அம்மாவும் பொண்ணுமா நம்ம பேசினாலே இருந்தாலே பாடுதான். இவ்ளோ அனுபவங்களை கடந்து வந்து எல்லாம் பார்த்தப்புறம் இப்போ என்ன நடந்தாலும் போற போக்குல எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க அமைதி இருந்து நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு இளம் பெண்ணா ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? சக்தி, கதவு தர சக்தி. நான் அம்மா கிட்ட பேசுறேன். சக்தி பாப்பா, உன்னை பேசினா சரியாயிடும். வந்து பாரு அவ என்ன பண்றான்னு. கதவை சாத்திட்டு இருக்கா. வாங்குறனோ இல்லையா? ரங்கா, நீ வந்து அவளோட பேச அவ சரியா போயிடுவா. வேண்டாம் சக்தி, உடனே கதவு தரடி. சக்தி, சக்தி, என்னாச்சு? கதவு தரமா. சக்தி, பாட்டி, அவளை கொஞ்சம் அடக்குங்க பாட்டி. நீ சித்த சும்மா இருடா. நான் பேசிட்டு இருக்கேனோ இல்லையா? கதவை சாத்திட்டு இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன செய்யறது? மோசமா
சிஸ்டர் எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலாம். எல்லாம் தயாரா? எஸ் சிஸ்டர். ம், வரேன். இப்பொழுது நம் பள்ளியில் மிக உயரிய விருதான இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவிக்கான கேடயத்தை பெறுபவர் பன்முக திறமை வாய்ந்த நாம் எல்லோரும் அறிந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. எதிர்பாராத விதமாக இந்த விருதை பெறுபவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்பொழுது பதவியேற்பு விழாவை தொடரும். அப்போ சின்ன வயசுல பெரிய ஏமாற்றம் எதுவும் சந்திச்சுங்க? அவ்வளோ தீவிர சக்தி, இந்தா உன்னுடைய சான்றிதழ், அப்புறம் உன்னுடைய சிபாரிசு கடிதம் குவீன் விக்டோரியா கல்லூரிக்கு. ஆனால் நிஜமா அது உனக்கு இப்போ தேவையில்லை. சிஸ்டர் ரொம்ப நன்றி. நீ சாதிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு எதிராக எவ்வளோ தடைகள் இருந்தும் நீ சாதிச்சு காட்டிட்ட. யாருக்கும் தெரியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. யாருக்கும்னா என்னை தவிர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சிஸ்டர். லாயராக ஆகிற கனவு நிஜமாக நடக்கலான்னு தோணுது. போயிட்டு வரேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. சக்தி, ஜூன் 24 8 மணி நீ இங்கே இருக்கணும்.
வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறக்காமல் சொல்லிவிடு. நான் முறையாக அவங்களுக்கு கடிதமும் அனுப்புவேன். அந்த விழா இந்த ஆண்டிற்கான சிறந்த வெளியேறும் மாணவருக்காக. சிஸ்டர் ரொம்ப நன்றி. பாட்டி, அம்மா எப்போ வருவா? எனக்கு தெரியலடிம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சக்தி அக்கா, ஃப்ரெண்டு வீட்ல பட்டாசு வெடிக்கிறாங்க போல. இன்னைக்கு வான வேடிக்கையா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பண்டிகையா? இல்லைடா, பிங்கி பாஸ் ஆனதை கொண்டாடுறா. ஓ, வந்துட்டியாம்மா? பாவம், சக்தி உனக்காக காத்துட்டே இருந்தா. சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, பீச்சுக்கு போலாம். ரெடி ஆகிட்டு வரேன். அம்மா, ஸ்ரீகாந்தி கூட்டின்னு போகலாமா? சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை சக்தி, நீயும் நானும் மட்டும்தான். ஓகே. உன் படிப்பு நிறுத்தணும் சக்தி. சக்தி,
நீ மேலே படிக்க முடியாது. என்னம்மா சொல்ற? உன் காலேஜ் கனவை விட்டுடு சக்தி. என்கிட்ட பண்ண சுத்தமாக இல்லை. நீ வேலைக்கு போகணும். டைரக்டர் ஸ்ரீதரோட படத்தில் ஹீரோயினாக நடிக்க உனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ நடிக்கணும். படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒத்திகை பார்க்கணும். அதுக்கு மலர் உனக்கு ஒத்தாசையாக இருப்பா. சக்தி, என்னை சத்தம் போட வைக்காது. சண்டை வேண்டாம். சொன்னதை நீ செய்யணும். எப்படி எப்போ என்ன பார்த்தார் அந்த டைரக்டர்? உன் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஓ, அலமேலோட அப்பாவா? ம், நீ நடிக்க போகிற படத்துக்கு அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நமக்கு அந்த ஆளுங்களில் ஒரு தெரிஞ்ச முகம் நல்லது தானே. ம், நீ எப்போம்மா இந்த முடிவு எடுத்த? இதெல்லாம் வேண்டான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ண சக்தி. தெரியுமே. உனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு கூட இந்த குடும்பம் ஓடுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ஸ்கூலில் என்னையே சேர்த்த பின்ன கடைசியில் கோமாளி மாதிரி வேஷம் போட்டு ஆடுறதுக்கு தானா? நீ கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி. ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? நான் பகவான்கிட்ட எவ்வளோ வேண்டின்னு இருக்கேன் தெரியுமா? அதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலையம்மா. உனக்காக வேண்டிண்ட உன் பொண்ணுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கு போகலாமா? போகிறோம். அம்மாவும் பொண்ணுமா நம்ம பேசினாலே இருந்தாலே பாடுதான். இவ்ளோ அனுபவங்களை கடந்து வந்து எல்லாம் பார்த்தப்புறம் இப்போ என்ன நடந்தாலும் போற போக்குல எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க அமைதி இருந்து நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு இளம் பெண்ணா ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? சக்தி, கதவை தர சக்தி. நான் அம்மா கிட்ட பேசுறேன். சக்தி பாப்பா, உன்னை பேசினா சரியாயிடும். வந்து பாரு அவ என்ன பண்றான்னு. கதவை சாத்திட்டு இருக்கா. வாங்குறனோ இல்லையா? ரங்கா, நீ வந்து அவளோட பேச அவ சரியா போயிடுவா. வேண்டாம் சக்தி, உடனே கதவை தரடி. சக்தி, சக்தி, என்னாச்சு? கதவை தரமா. சக்தி, பாட்டி, அவளை கொஞ்சம் அடக்குங்க பாட்டி. நீ சித்த சும்மா இருடா, நான் பேசிட்டு இருக்கேனோ இல்லையா? கதவை சாத்திட்டு இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன செய்யறது? மோசமா
சிஸ்டர் எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலாம். எல்லாம் தயாரா? எஸ் சிஸ்டர். ம், வரேன். இப்பொழுது நம் பள்ளியின் மிக உயரிய விருதான இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவிக்கான கேடயத்தை பெறுபவர் பன்முக திறமை வாய்ந்த நாம் எல்லோரும் அறிந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. எதிர்பாராத விதமாக இந்த விருதை பெறுபவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்பொழுது பதவியேற்பு விழாவை தொடரும். அப்போ சின்ன வயசுல பெரிய ஏமாற்றம் எதுவும் சந்திச்சீங்க? அவ்வளோ தீவிரமா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டது ரக்க வேணும்னு. சக்தி, இந்தா உன்னுடைய சான்றிதழ், அப்புறம் உன்னுடைய சிபாரிசு கடிதம் குவீன் விக்டோரியா கல்லூரிக்கு. ஆனால் நிஜமா அது உனக்கு இப்போ தேவையில்லை. சிஸ்டர் ரொம்ப நன்றி. நீ சாதிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு எதிராக எவ்வளோ தடைகள் இருந்தும் நீ சாதிச்சு காட்டிட்ட. யாருக்கும் தெரியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. யாருக்கும்னா என்னை தவிர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் சிஸ்டர். லாயராக ஆகிற கனவு நிஜமாக நடக்கலான்னு தோணுது.
போயிட்டு வரேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. சக்தி, ஜூன் 24 8 மணி நீ இங்கே இருக்கணும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறக்காமல் சொல்லிவிடு. நான் முறையாக அவங்களுக்கு கடிதமும் அனுப்புவேன். அந்த விழா இந்த ஆண்டிற்கான சிறந்த வெளியேறும் மாணவருக்காக. சிஸ்டர் ரொம்ப நன்றி. பாட்டி, அம்மா இப்போ வருவா? எனக்கு தெரியலடிம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சக்தி அக்கா, ஃப்ரெண்டு வீட்ல பட்டாசு வெடிக்கிறாங்க போல. இன்னைக்கு வான வேடிக்கையா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பண்டிகையா? இல்லைடா, பிங்கி பாஸ் ஆனதை கொண்டாடுறா. ஓ, வந்துட்டியம்மா? பாவம், சக்தி உனக்காக காத்துட்டே இருந்தா. சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, பீச்சுக்கு போலாம். ரெடி ஆகிட்டு வரேன். அம்மா, ஸ்ரீகாந்தி கூட்டின்னு போகலாமா? சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை சக்தி, நீயும் நானும் மட்டும்தான். ஓகே.
உன் படிப்பு நிறுத்தணும் சக்தி. சக்தி, நீ மேல படிக்க முடியாது. உன் காலேஜ் கனவை விட்டுடு சக்தி. என்கிட்ட பண்ண சுத்தமா இல்லை. நீ வேலைக்கு போகணும். டைரக்டர் ஸ்ரீதரோட படத்துல ஹீரோயினா நடிக்க உனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ நடிக்கணும். படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒத்திகை பார்க்கணும். அதுக்கு மலர் உனக்கு ஒத்தாசையாக இருப்பா. சக்தி, என்னை சத்தம் போட வைக்காது. சண்டை வேண்டாம். சொன்னதை நீ செய்யணும். எப்படி எப்போ என்ன பார்த்தார் அந்த டைரக்டர்? உன் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஓ, அலமேலோட அப்பாவா? ம், நீ நடிக்க போகிற படத்துக்கு அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நமக்கு அந்த ஆளுங்களில் ஒரு தெரிஞ்ச முகம் நல்லது தானே. ம், நீ எப்போம்மா இந்த முடிவு எடுத்த? இதெல்லாம் வேண்டான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ண சக்தி. தெரியுமே. உனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு கூட இந்த குடும்பம் ஓடுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ஸ்கூலில் என்னையே சேர்த்த பின்ன கடைசியில் கோமாளி மாதிரி வேஷம் போட்டு ஆடுறதுக்கு தானா? நீ கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி. ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? நான் பகவான்கிட்ட எவ்வளோ வேண்டின்னு இருக்கேன் தெரியுமா? அதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலையம்மா. உனக்காக வேண்டிண்ட உன் பொண்ணுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கு போகலாமா? போகிறோம். அம்மாவும் பொண்ணுமா நம்ம பேசினாலே இருந்தாலே பாடுதான். இவ்ளோ அனுபவங்களை கடந்து வந்து எல்லாம் பார்த்தப்புறம் இப்போ என்ன நடந்தாலும் போற போக்குல எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க அமைதி இருந்து நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு இளம் பெண்ணா ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? சக்தி, கதவை தர சக்தி. நான் அம்மா கிட்ட பேசுறேன். சக்தி பாப்பா, ஒண்ணு பேசினா சரியாயிடும். வந்து பாரு அவ என்ன பண்றான்னு. கதவை சாத்திட்டு இருக்கா. வாங்குறனோ இல்லையா? ரங்கா, நீ வந்து அவளோட பேச அவ சரியா போயிடுவா. வேண்டாம் சக்தி, குழந்தை கதவை தரடி. சக்தி, சக்தி, என்னாச்சு? கதவை தரமா. சக்தி, பாட்டி, அவளை கொஞ்சம் அடக்குங்க பாட்டி. நீ சித்த சும்மா இரு, நான் பேசிட்டு இருக்கேனோ இல்லையா? கதவை சாத்திட்டு இப்படி பிடிவாதம் முடிச்சா நான் என்ன செய்யறது? மோசமா
சிஸ்டர் எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலாம். எல்லாம் தயாரா? எஸ் சிஸ்டர். ம், வரேன். இப்பொழுது நம் பள்ளியின் மிக உயரிய விருதான இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவிக்கான கேடயத்தை பெறுபவர் பன்முக திறமை வாய்ந்த நாம் எல்லோரும் அறிந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. எதிர்பாராத விதமாக இந்த விருதை பெறுபவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்பொழுது பதவியேற்பு விழாவை தொடரும். அப்போ சின்ன வயசுல பெரிய ஏமாற்றம் எதுவும் சந்திச்சுங்க? அவ்வளோ தீவிரமா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டது ரக்க வேணும்னு. சக்தி, இந்தா உன்னுடைய சான்றிதழ், அப்புறம் உன்னுடைய சிபாரிசு கடிதம் குவீன் விக்டோரியா கல்லூரிக்கு. ஆனால் நிஜமா அது உனக்கு இப்போ தேவையில்லை. சிஸ்டர் ரொம்ப நன்றி. நீ சாதிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு எதிராக எவ்வளோ தடைகள் இருந்தும் நீ சாதிச்சு காட்டிட்ட. யாருக்கும் தெரியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. யாருக்கும்னா என்னை தவிர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சிஸ்டர். லாயராக ஆகிற கனவு நிஜமாக நடக்கலான்னு தோணுது.
போயிட்டு வரேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. சக்தி, ஜூன் 24 8 மணி நீ இங்கே இருக்கணும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறக்காமல் சொல்லிவிடு. நான் முறையாக அவங்களுக்கு கடிதமும் அனுப்புவேன். அந்த விழா இந்த ஆண்டிற்கான சிறந்த வெளியேறும் மாணவருக்காக. சிஸ்டர் ரொம்ப நன்றி. பாட்டி, அம்மா எப்போ வருவா? எனக்கு தெரியலடிம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சக்தி அக்கா, ஃப்ரெண்டு வீட்ல பட்டாசு வெடிக்கிறாங்க போல. இன்னைக்கு வான வேடிக்கையா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பண்டிகையா? இல்லடா, பிங்கி பாஸ் ஆனதை கொண்டாடுறா. ஓ, வந்துட்டியம்மா? பாவம், சக்தி உனக்காக காத்துட்டே இருந்தா. சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, பீச்சுக்கு போலாம். ரெடி ஆகிட்டு வரேன். அம்மா, ஸ்ரீகாந்தி கூட்டின்னு போகலாமா? சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை சக்தி, நீயும் நானும் மட்டும்தான். ஓகே.
உன் படிப்பு நிறுத்தணும் சக்தி. சக்தி, நீ மேல படிக்க முடியாது. உன் காலேஜ் கனவை விட்டுடு சக்தி. என்கிட்ட பண்ண சுத்தமா இல்லை. நீ வேலைக்கு போகணும். டைரக்டர் ஸ்ரீதரோட படத்துல ஹீரோயினா நடிக்க உனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ நடிக்கணும். படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒத்திகை பார்க்கணும். அதுக்கு மலர் உனக்கு ஒத்தாசையாக இருப்பா. சக்தி, என்னை சத்தம் போட வைக்காது. சண்டை வேண்டாம். சொன்னதை நீ செய்யணும். எப்படி எப்போ என்ன பார்த்தார் அந்த டைரக்டர்? உன் ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஓ, அலமேலோட அப்பாவா? ம், நீ நடிக்க போகிற படத்துக்கு அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நமக்கு அந்த ஆளுங்களில் ஒரு தெரிஞ்ச முகம் நல்லது தானே. ம், நீ எப்போம்மா இந்த முடிவு எடுத்த? இதெல்லாம் வேண்டான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ண சக்தி. தெரியுமே. உனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு கூட இந்த குடும்பம் ஓடுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ஸ்கூலில் என்னையே சேர்த்த பின்ன கடைசியில் கோமாளி மாதிரி வேஷம் போட்டு ஆடுறதுக்கு தானா? நீ கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி. ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? நான் பகவான்கிட்ட எவ்வளோ வேண்டின்னு இருக்கேன் தெரியுமா? அதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலையம்மா. உனக்காக வேண்டிண்ட உன் பொண்ணுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கு போகலாமா? போகிறோம். அம்மாவும் பொண்ணுமா நம்ம பேசினாலே இருந்தாலே பாடுதான். இவ்ளோ அனுபவங்களை கடந்து வந்து எல்லாம் பார்த்தப்புறம் இப்போ என்ன நடந்தாலும் போற போக்குல எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க அமைதி இருந்து நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு இளம் பெண்ணா ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? சக்தி, கதவை தர சக்தி. நான் அம்மா கிட்ட பேசுறேன். சக்தி பாப்பா, உன்னை பேசினா சரியாயிடும். வந்து பாரு அவ என்ன பண்றான்னு. கதவை சாத்திட்டு இருக்கா. வாங்குறனோ இல்லையா? ரங்கா, நீ வந்து அவளோட பேச அவ சரியா போயிடுவா. வேண்டாம் சக்தி, கதவை தரே. சக்தி, சக்தி, என்னாச்சு? கதவை தரமா. சக்தி, பாட்டி, அவளை கொஞ்சம் அடக்குங்க பாட்டி. நீ சித்த சும்மா இருடா. நான் பேசிட்டு இருக்கேனோ இல்லையா? கதவை சாத்திட்டு இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன செய்யறது? மோசமா
சிஸ்டர் எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலாம். எல்லாம் தயாரா? எஸ் சிஸ்டர். ம், வரேன். இப்பொழுது நம் பள்ளியில் மிக உயரிய விருதான இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவிக்கான கேடயத்தை பெறுபவர் பன்முக திறமை வாய்ந்த நாம் எல்லோரும் அறிந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. எதிர்பாராத விதமாக இந்த விருதை பெறுபவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்பொழுது பதவியேற்பு விழாவை தொடரும். அப்போ சின்ன வயசுல பெரிய ஏமாற்றம் எதுவும் சந்திச்சீங்க? அவ்வளோ தீவிரமா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டது ரக்க வேணும்னு.